என்ன பண்ணுறதுன்னே தெரிலப்பா. சரி பசிக்குது, ஹோட்டல் போய் சாப்பிட்டாவது வருவோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் ஹோட்டல் போகிறேன். என் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் நான் ஹோட்டல் போகிறதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு நான் ஹோட்டலில் ட்ரீட்டு கொடுப்பேன். அதனால் வாங்க நம்ம மெக்லாரன் எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த மெக்லாரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நான் எப்படியோ வாங்கியிருப்பேன், உங்ககிட்ட சொல்ல தேவையில்ல. சரி, நான் ஏன் வளர்கிறேன், அது எல்லா வீடியோவிலும் பண்ணுறது தானே. இருங்க, ஒரு காரை ஃபுல்லாக ஒரு லுக்கு காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போட்டு பாருங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வேகமாக ஹோட்டலுக்கு போகலாம். வாவ், கரெக்டாக போகுதுப்பா, சூப்பராக போகுதே வண்டி. உண்மையிலே இது சவுண்டு நல்லா இருக்குப்பா. இது போகிறத விட சவுண்டு அற்புதமாக இருக்குது. வெயிட் அ மினிட், இது என்ன பிரிட்ஜு? இருங்க கைஸ், நான் உங்களுக்கு ட்ரீட் அப்புறம் கொடுக்குறேன். ஏதோ ஒரு புது பிரிட்ஜு வந்திருக்கு, என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு கைஸ். இந்த மர்மத்தை நான் இப்போவே கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, பிரிட்ஜில் ஏறி வா, இது செம்மையாக பறக்குதுப்பா. பேசாமல் ஒரு ரேம் சேலஞ்சில் இதையும் வச்சு பார்த்துடலாமா? ரேம் சேலஞ்சுன்னு எதை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? என் ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி தான் பேசுகிறேன். என்னையா அது, ஒரு சிட்டியே இங்கே இருக்குது. செம்மையாக இருக்கியா இந்த சிட்டி. இது என்னது, இது வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த இது வச்ச மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அது பேர் என்னன்னு தெரியல. தோ வா, செம்மையாக இருக்கே. இருங்க, இதில் ஃபஸ்ட்டு காரில் போகலாம், நான் நடந்து போகலாம். உண்மையிலே நல்லா இருக்கியா? இருங்க, யாராவது வீடு திறந்து வச்சுருந்தா கேட்காம கொள்ளாமல் உள்ளே பூந்துருவோம். சரி, சிட்டி இருக்குது, மனுஷங்க யாருமே காணுமே. அவ்வளோதான், உஷாராக கதவு மூடி வச்சுருக்கானுங்க. மேலே ஏற முடியுது பார்த்தீங்களா? இதான் மொட்டை மாடி போல் இல்லையா? இன்னும் மொட்டை மாடிக்கு வரல கைஸ். நம்ம உள்ளே போயேன்டா, போக முடியல கைஸ். ஓயோயோ பா, மூஞ்செல்லாம் வந்துச்சு. சரி பரவாயில்ல, ஏஞ்சி போகலாம். என்னது அது? அது இந்த இது மாதிரி நடுவில்லாம் பில்லர் மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. இருங்க, இந்த வீட்டு மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். எஸ், ஏற முடியுது காய்ஸ் இந்த வீட்டு மேலே. ஐயோயோ அப்பா, கீழே விழுந்துகிட்டே இருக்கேன், அடி விழுது. என்ன பண்ணுறது, நத்திங் டு டூ. ஓகே, சீக்கிரமாக ஓடி போய் டப்புன்னு மேலே ஒரு ஜம்பை போட்டு ஏறிடுவோம். எஸ் கைஸ், எப்படியோ ஏறியாச்சு. இப்படியாவது உள்ளே போக முடியுதா? இங்கேயோ கதவு போட்டு வச்சுருக்கானுங்க. எல்லா பக்கமும் லாக் பண்ணால் எந்த பக்கம்டா நான் வீட்டுக்குள்ளே போகிறது? நான் எதுவும் எடுத்துன்னு போக மாட்டேன், போய் பார்த்துட்டு போயிடுவேன். சரி ஓகே, நம்ம கீழே இறங்கிட்டு இது என்ன இடம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, மறுபடியும் கீழே விழுறேன். அப்பா, மூஞ்செல்லாம் வலிக்குது. அங்கே ரைட்டில் பார்த்தீங்களா என்ன தெரியுது? இருங்க, டடான் 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 கைஸ், மோட்டு பட்லூவில் வர கடை. வெயிட் அ மினிட், இது மோட்டு பட்லு இது மோட்டு பட்லுவோட சிட்டி. ஏன் நான் வளர்கிறேன்? அதுதான் கைஸ், மோட்டு ஒரு இடத்துல வந்து சமோசா சாப்பிடுவாங்கல்ல, அந்த இடம் தான் இது. மை காட், இது வரையும் எனக்கு தெரியவே இல்லை, பட்டுன்னு தெரிஞ்சிச்சு. உலக மகா நடிப்படா சாமி, என்னம்மா நடிக்கிறான். டேய், மாடு ஏற்றுறப்போ உனக்கு தெரியலையாடா? ஐயோ கைஸ், வாங்க நம்ம இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தாச்சு. வீட்டுக்குள்ளே எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இங்கே ஏதோ பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இருங்க, இந்த வீட்டு மேலே ஏறிட்டு இங்கேருந்து பார்க்கலாம் அந்த பிரிட்ஜை, இல்லை மொத்த சிட்டியும் பார்க்கலாம். வாவ், வாட்டர் ஃபால்ஸு, அது நான் கவனிக்கவே இல்லை. சரி, இப்போ அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐயோயோ ஏண்டா, ஒரு ஜம்ப்பு பண்ண தெரியலையே எனக்கு. கீழே விழுந்து மூக்கை உடச்சிக்கிறதே வேலையாக வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது? இருங்க, அங்கே போய் பார்ப்போம்.
கையும் காலும் வச்சுன்னு 2 நிமிஷம் அமைதியாக இருக்கிறது இல்லை. கீழே விழுந்து வாடுறது, திருப்பி எந்திரிக்கிறது, இதே வேலையாக வச்சுன்னு இருக்கேன். என்ன பண்ணுறது? சேட்டை பிடிச்ச பையன் சார், நான் இல்லை இவன். ஏய் நல்லா இருக்கே இது. வாட்டர் ஃபால்ஸ் மேலே யாருனா கீழே தள்ளி விடுமோ? சரி வாங்க போய் அதையும் ஒரு கை பார்த்துருவோம். சீக்கிரமாக போகணும். அதுக்கு மேலே ஏறி ஓடினா தான் கரெக்டாக இருக்கும். மேலே ஏறி ஓடியே போயிடலாம். அதுவும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே போகணுன்னா வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏற முடியாது. அதனால் மேலே ஏறி ஓடி போயிட்டு அங்கேருந்து மேலேருந்து குதிக்கலாம். கீழே என்ன ஃபோர்ஸாக ஊந்து வாடுறான்னு பார்க்கலாம். ஐயோ கைஸ், உண்மையிலே இங்கேருந்து லுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. இந்த பக்கம் தான் நம்மளுடைய சிட்டி இருக்குது, அதனால் இந்த பக்கமே பார்க்கலாம். அந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்துட்டுருக்கோம், தெரியுதா? அங்கேருந்து இது வரையும் வந்திருக்கோம். சரி இருங்க குதிக்கலாம். கம்மான். ஆமாம், இங்கே வந்து ஸ்பைடர்மேன் வித்தெல்லாம் காட்டு. கீழெல்லாம் ஊந்து வாரிட்டுரு. ஐயோ வெறுப்பேற்றுறானே இவன். அங்கே தண்ணிக்குள்ளே ஏதோ இருக்குது. என்னது அது? கைஸ், ஏதோ ஒரு புதையல் இருக்குது கைஸ் தண்ணிக்குள்ளே. ஏங்க தண்ணிக்குள்ளே புதையல், வாங்க போய் எடுத்துக்கலாம். ஓயோயோ சூப்பரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போய் அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடி போயிடலாம். ஆனால் இந்த சிட்டிக்குள்ளே யாரையுமே காணுமே. மோட்டு பட்லு வருவாங்க, அவங்கள பார்க்கலான்னு நினச்சேன். ஒரு ஆட்டோகிராஃப், ஒரு ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம். சுத்தம். தண்ணிக்குள்ளே போகவும் முடியாதா? அப்போ அந்த புதையல் நமக்கு இல்லை கைஸ். சரி வாங்க நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். எங்கேருந்துடா அவனுக்கு இந்த ஜம்பிங் பவர்லாம் கிடச்சிது? எகிரி குதிக்கிறான். இவ்வளோ ஹைட்டாலாம் குதிக்க மாட்டியா நீயே? புதுசாக பண்ணுறான்ப்பா இவன். ஒருவேளை அந்த தண்ணியில் போய் குளித்ததுனால அந்த பவர் வந்துடுச்சா தெரியலையே. சரி, கிடச்சதை பற்றி எதுக்கு கவலைப்பட்டுட்டு, கிடச்சதை வச்சுன்னு என்ஜாய் பண்ணுவோம் வாங்க. கைஸ், மறுபடியும் சொல்லிக்கிறேன், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா என் வீடியோ யார் இவ்வளோ நேரம் பார்ப்பான்லாம் தெரியாது. அது மேட்ரு இல்லை. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இதே இந்தியன் பைக் டிரைவிங்கில் ஷார்ட்ஸில் உங்களுடைய கோடை வச்சு ஒரு சேலஞ்சு போடுறேன். அதாவது நீங்கள் கொடுக்குற கோடை தான் நான் சேலஞ்சுக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என் சேனலில் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்போர்ட்டு. அது பண்ணிங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அது மட்டும் முடியல இன்னும், ஏன்னு தெரியல. செம்ம காண்டாகுது. 5 வருஷமாக சேனல் நடத்திட்டுருக்கேன். இது இல்லை, இன்னும் நிறைய சேனல் வச்சுருந்தேன். பட்டு சிலது டர்மினேட் ஆகிடுச்சு, சிலது நானே க்ளோஸ் பண்ணிட்டேன் என் ஸ்டடீஸ்க்காக. அதனால் இதை நான் வந்து கண்டினியூஸாக போட்டு எப்படியாவது இதில் ஏர்ன் பண்ணணுன்னு இருக்கேன். என் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இது என்னது? இது கோவில் மாதிரி இருக்குது, நல்லா இருக்கே. இதுங்க குதிச்சு உள்ளே போகலாம். என்ன உள்ளே போகலான்னா மேலே போகிறான். இது வீடா? என்னது இது? ஜெயில் மாதிரி இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனா? ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. உள்ளே ஒரு போலீஸ் கூட இல்லை, அப்புறம் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஆகும்? ஆனால் இது பார்க்கறதுக்கு ஜெயில் மாதிரி தான் இருக்குது. சரி, நமக்கு என்ன வந்தது? ஓகே கைஸ், என் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.